அஸ்தினாபுரம் பஸ் நிலையத்தில் அடிப்படை வசதி இல்லை, குடியிருப்போர் நலச்சங்கங்கள் குற்றச்சாட்டு. அஸ்தினாபுரம் பஸ் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டுமென்று குடியிருப்போர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2, 3 பகுதிகளில் மக்கள் நல பிரச்சினைகளில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நலச்சங்கங்கள் இணைப்பு மையம் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட கோரிக்கை முழக்க கோரிக்கை விளக்க தெருமுனை கூட்டம் அஸ்தினாபுரம் குமரன்குன்றம் அருகில் நடைபெற்றது. இதில் பல்வேறு நலச்சங்கங்களைச் சேர்ந்த சுமார் 70 பேருக்கு மேல் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். அதில் அஸ்தினாபுரம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுமென்றும், அஸ்தினாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள மக்கள் சந்திக்கும் மின்வெட்டு, குறைந்த மின்னழுத்தம், உயர் மின்னழுத்தம் போன்றவைகளிலிருந்து விடுபட அறிவிக்கப்பட்ட துணை மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டுமென்றும், ராஜேந்திர பிரசாத் சாலை, ராதாநகர் பிரதான சாலை, ஸ்டேஷன் சாலை ஆகியவைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்றும், குடியிருப்பு பகுதியில் உள்ள கிளை, மழைநீர் கால்வாய்கள் உள்ளிட்ட அனைத்து மழைநீர் கால்வாய்களையும் தூர்வாரி தேவையான இடங்களில் மழைநீர் கால்வாய் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ராதாநகர் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைமேடைக்கு செல்ல திட்டத்தில் உள்ளவாறு படிக்கட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும், வைஷ்ணவா கல்லூரி ரயில்வே கேட்டில் 2014ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட திட்ட அறிக்கையின்படி அரசு பேருந்து சென்று வரும் வகையில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட வேண்டும் என்றும், விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும், அரசு ஆணை 114 கீழ் 2006 அறிவுறுத்தலுக்கு இணங்க இணைப்பு மையம் நலச்சங்கங்கள் கொடுக்கும் எழுத்துப்பூர்வ கடிதங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் தர வேண்டும் என்றும், அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தரமான சாலைகளை அமைக்க வேண்டும் என்றும், தெருநாய்கள், கால்நடைகளால் பொதுமக்கள் சந்திக்கும் இடையூறுகளிலிருந்து பாதுகாக்க போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இணைப்பு மையத்தின் செயற்குழு பொதுக்குழுவில் முடிவின்படி இதுபோன்ற முன்னெடுப்புகளை தொடரும். மேலும் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து சங்கங்களையும் கூட்டி விவாதித்து இணைப்பு மைய கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தேர்தல் புறக்கணிப்பு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அறிவித்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் நம்ம 2வது திருமுனை கூட்டம் கடந்த ஒரு மாதத்தில் இப்போ நடத்துகிறோம். பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. நம்மளும் போராட்டங்களை பல வழிகளில் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வு இல்லைங்கிறது மட்டும்தான் நிதர்சனம். எந்த வழியில் போராடினா அதிகாரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அரசாங்கமும் செவிசாய்க்கும் என்று உண்மையாலுமே இப்போ புரியலைங்க. இப்போ ஏன்னா எல்லாத்துலேயுமே பாலிட்டிக்ஸாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் புகார் கொடுக்குற வார்த்தைகளில் கூட இப்போ ஒரு பாலிட்டிக்ஸை பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் அப்படி எழுதினீங்க, நாங்கள் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கே திருப்பி வருது. அந்த பிரச்சனை என்னங்கிறதுக்கு சொல்யூஷனும் கொடுக்குறோம். பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனும் நாங்கள் கொடுக்குறோம். இப்படி பண்ணால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செவிசாய்க்கிறதுக்கே இல்லை. நிரந்தர தீர்வுங்கிறது தாம்பரம் மாநகராட்சியாக உருவாகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்கிறது மட்டும்தான் உண்மை. உதாரணத்துக்கு பாதாள சாக்கடை திட்டம் இல்லை, குடிதண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், சாலை பராமரிப்பு, கால்நடைகள் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே தீர்வு கிடையாது. எல்லாமே ஒரு மேலோட்டமான அன்னன்னைக்கு அந்த பிரச்சனையை காலையில் சாயங்காலம் முடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறது தான். நிரந்தர தீர்வுங்கிறது இல்லை. ஏன் நமக்கு அந்த மாதிரி பண்ணுற நிலைமைக்கு இருந்தால் மக்களுடைய நம்மளுடைய ஒற்றுமை இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா பல போராட்டங்கள் நடத்துகிறோம். இப்போ இதுக்கெல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக பல செய்திகளை அனுப்புகிறோம். இந்த கூட்டம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கண்கரன்ஸ் வாங்கி தான் வைக்கிறோம். பட் ஆனால் பொதுமக்களோட ஆதரவு நிச்சயமாக இல்லை. அதனால அவங்க ஆள்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க வாட்டில் கத்திட்டு போயிடுவாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அதனால நம்மளோட அடிப்படை பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு விடிவே இல்லை. வரி மட்டும்தான் நம்ம கட்டிட்டு இருக்கோம். அதுக்குண்டான ஒரு அடிப்படை வசதிகள் நமக்கு நியாயமாக கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து போராடினாதான் மக்களோட பண்ணால் அந்த போராட்டத்தில் அனுபவப்பட்டவங்க நிறையா பேர் இங்கே இருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல்படி நம்ம முன்னெடுத்து சொல்லணும். இப்போ செயலாளர் சொன்னது பிரகாரம் இந்த உண்ணாவிரத போராட்டங்கள் முன்னாடி நிறையா நடத்தியிருக்காங்க. உண்ணாவிரதத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறதே ஒரு போராட்டத்துக்கோடு தான் பர்மிஷன் வாங்கணும். அது எப்படி வாங்க போகிறோங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் இந்த இதுக்கெல்லாம் அசோசியேஷனில் இருக்காங்க இல்லையோ, நம்ம பகுதி பிரச்சனை, நம்மளோட இது இவ்வளோ தூரம் ஆக்கிரமிப்பு இது எல்லாமே இருக்குங்கிற போது இவங்க முன்னெடுத்து செல்றாங்களே இந்த போராட்டங்கிறத அதுக்கு உண்டான ஆதரவு பப்ளிக்டேருந்து தான் வரணும். அது வராத வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் போவோம்.
ஏன்னா இல்லாட்டினா வந்து பாருங்கள், நம்ம இணைப்பு மையம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னி வரைக்கும் வந்து இந்த பேசிக் ராதாநகர் சுரங்கப்பாதை, வைஷ்ணவா காலேஜ் சுரங்கப்பாதை இது பண்ணுறது, ஆர்பி ரோடு ஆக்கிரமிப்பது, ராதாநகர் மெயின் ரோடு ஆக்கிரமிப்பு எடுக்கிறது, இதை பற்றி ஒவ்வொரு மீட்டிங்லையும் போடுறோம். மழைநீர் கால்வாய் வந்து தூர்வாரணும்னு போடுறோம். வந்து மழை ஆரம்பிக்க போகுது, இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகுது. ஆனால் எந்த மழைநீர் கால்வாயும் தூர்வாரப்படணும். ஆனால் பேப்பரில் வந்து இவ்வளோ ஒதுக்கி இருக்கோம், இவ்வளோ இதாக இருக்குங்கிறத விட, பட் நமக்கு வந்து செயல்பாட்டுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அது அங்கங்கே இருக்கிறவங்க அந்தந்த நலச்சங்கங்கள் அவங்க பகுதியில் இருக்கிறத வந்து நீங்கள் தான் அதை வந்து ஹைலைட் பண்ணணும். அதை ஹைலைட் பண்ணுற போது தான் அவங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து பெண்டிங் இருக்குங்கிறது வந்து தெரியும். ஒரு சில பேரை வந்து சமாதானப்படுத்திட்டு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரம் பண்ணுறதுக்கு உண்டான நேரமோ கால அவகாசமோ நமக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை, இந்த என்னென்ன நமக்கு தேவைகள் அப்படிங்கிறத வந்து நம்மளோட உரிமைங்கிறத நினைச்சு முன் வந்தால் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். இதற்கு முதல் நாளாக நான் இந்த கூட்டத்தை ஆரம்பித்தேன். முருகையன் செக்ரட்டரி அவர்களை வரவேற்பை நிகழ்த்துமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நிர்வாகங்கள் தான் நம்மளை தூண்டியது. இப்போ ராதாநகர் சுரங்கப்பாதையை பொறுத்தவரையில் ராதாநகர் வைஷா கல்லூரி 2 கேட்டுகளும் பயன்படுத்தக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட நன்மங்கலம் வரை கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளியில் செல்வதற்கு ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக 52E அப்படிங்கிற ஒரு பேருந்து போயிட்டு இருந்தது. அந்த பேருந்து இந்த 2 ரயில்வே கேட்டையும் காரணம் காட்டி நிறுத்தப்பட்டு விட்டது. அன்று முதல் நலச்சங்கங்களும் இணைப்பு மையமும் அதற்கு ஒரு நல்ல முடிவு காணும் வகையிலே வைஷ்ணவ கல்லூரி கேட்டில் கனரக வாகனங்கள், அதாவது அரசு பேருந்து சென்று வரும் வகையில் இருவழி சுரங்கப்பாதையும், ராதாநகர் சுரங்கப்பாதையிலே ராதாநகர் கேட்டிலே இலகுரக வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் சென்று வரக்கூடிய வகையிலே சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். அது மட்டுமல்ல, ஒரு அவசரத்துக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாதவர்களை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது முடியாமல் கேட்டில் மாட்டிக்கிட்டு பல உயிர்கள் இழந்திருக்கிறோம். அங்கே ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது, விமன்ஸ் காலேஜ் ஒன்று இருக்குது. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பொதுமக்களும் ரேகை கிராஸ் பண்ணி போகிற பொழுது பல உயிர்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்கதையாக இருந்தது. பல உயிர்கள் இறப்பதற்கு ஒரு தொடர்கதையாக இருந்தது. ஆகையினால இந்த கோரிக்கைகளை எடுத்துக்கிட்டு அந்த பணி முடிக்கப்பட்டது. அந்த பணி முடிக்கப்பட்ட போது அங்கே நடைபாதை, சுரங்கப்பாதை நடைபாதை இருக்கிறது. அந்த நடைபாதையிலிருந்து ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு செல்வதற்கு, படிக்கட்டுகள் அமைப்பதற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ ரயில்வே சுரங்கப்பாதை பணி முடிஞ்சு அடுத்த மாதம் திறக்க போகிறதா சொல்கிறாங்க. அந்த படிக்கட்டுகள் இதுவரையில் அமைக்கப்படவில்லை. நாமும் சட்டமன்ற உறுப்பினர், மண்டல தலைவர், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அனைவரையும் சந்தித்து கடிதம் கொடுத்து விட்டோம். மேலும் ரயில்வே துறை சார்பிலும் அனைவரையும் சந்தித்து கடிதம் கொடுத்து வலியுறுத்தினோம். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இந்த படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை. இந்த படிக்கட்டுகள் அமைக்கலன்னா என்ன நம்மளுக்கு பாதிப்பு வரும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சுரங்கப்பாதை திறந்துட்டாங்கன்னா அந்த ரயில்வே கேட்டை மூடிடுவாங்க, காங்கிரீட் சுவர் அடித்து மூடிடுவாங்க. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியவங்க ராதாநகர் சைடில் இருக்கு ஸ்டேஷன் சாலையில் உள்ள அந்த புட்டோவர் பிரிட்ஜ் கிட்டத்தட்ட 100கணக்கான படிக்கட்டுகள், அதை ஏறி தான் போய் திருப்பி பிளாட்ஃபார்ம் 1 and 2க்கு போய் ட்ரெயினுக்கு போகணும். ஒருவேளை கொஞ்சம் வாலிபர்கள், காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் அந்த தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போனாங்கன்னு சொன்னால் மறுபடியும் உயர்வு தொடரும். ஆகவே இந்த படிக்கட்டுகளை பொறுத்தவரையில் நான் வந்து அந்த சுரங்கப்பாதை இருக்கிற இடத்துல 35 அடி அகலம் இருக்கிறது. அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிற இடத்துல 45 அடி அகலம் இருக்கிறது. அதே போல திருசூலம் ஸ்டேஷன், மீனம்பக்கம் ஸ்டேஷன், சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன், இதெல்லாம் போய் நான் மெஷர் பண்ணோம். மெஷர் பண்ணும்போது இந்த இடத்தை விட 35 அடியை விட குறைவா உள்ள இடங்களில் எல்லாம் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப அதை விட அதிகமா உள்ள இடத்துல இது படிக்கட்டில் அமைப்பதற்கு அதுவும் அந்த ஸ்கீம்ல இன்க்ளூட் பண்ண திட்டத்தை அமல்படுத்துவதற்கு என்ன தயக்கம்? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நம்மோடு துணை நிற்பதற்கு என்ன தயக்கம் என்று எங்களுக்கு புரியவே இல்லை. மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த வாழ்வாதார பிரச்சனையில அதை செய்வதற்கு என்ன தயக்கம், அதை ஏன் தயங்குகிறார்கள் என்பது நம்மளுக்கு தெரியல. இதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கையே இல்லை. நாம் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். இப்பொழுது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இணைப்பு மையம் சார்பிலே அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஹைவேஸ்க்கு, அதாவது அந்த ஸ்கீமே 50 விழுக்காடு ரயில்வேயும் 50 விழுக்காடு ஹைவேஸும் இந்த ஷேரிங்கில் தான் அந்த திட்டமே அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ ரயில்வே சார்பில் அந்த டிஇ நம்மளுக்கு எழுத்துப்பூர்வமான கடிதத்துக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, படிக்கட்டுகள் அமைப்பதற்கு அதில் ப்ரொவிஷன் இருக்கிறது அப்படின்னு எழுத்துப்பூர்வம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு மிகவும் துரதிருஷ்டவசமானது. அதனால தான் இந்த மாதிரி பல்வேறுபட்ட முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். அதே போல நாங்கள் வைஷ்ணவ காலேஜ் கேட்ட சுரங்கப்பாதையை பற்றி நாங்கள் கேட்குற பொழுது அப்போது நகராட்சி சார்பில் எழுத்துப்பூர்வம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னால், ராதாநகர் சுரங்கப்பாதை பணி முடிந்தவுடனே வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட்டில் பணிகள் துவங்கப்படும் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டு ஹைவேஸ்க்கு அனுப்பிச்சு ஹைவேஸ் சீஃப் இன்ஜினியர், ஹைவேஸ் செக்ரட்டரி, ரயில்வே சீஃப் இன்ஜினியர் இவங்க 3 பேரும் ஸ்பாட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி 60 கோடி ரூபாயில் அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அந்த ஆர்டிஐயில் நான் அந்த தகவலை வாங்கியிருக்கிறேன். அப்போ இந்த பணி முடியக்கூடிய சூழ்நிலையில் உள்ள பொழுது அந்த பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுக்கும் பொழுது அதற்கிலும் நமக்கு துணை நிற்க வேண்டியவர்கள் துணை நிற்கவில்லை. அதனாலவும் இப்போ நம்ம பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கோம். வைஷ்ணவ கல்லூரி கேட்டிலையும் சரி, ராதாநகர் கேட்டிலையும் சரி. இப்போ அடுத்தபடியாக இந்த சுரங்கப்பாதையில், ராதாநகர் சுரங்கப்பாதையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியில் நாம் நிச்சயமாக கைவிடப் போவதில்லை. வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு எந்த நிலைக்கு போனாலும் கண்டிப்பாக நம்ம அதை ஃபைட் பண்ணுவோம். அதே போல் வைஷ்ணவ காலேஜ் கல்வியில் 2014ஆம் ஆண்டு தீட்டப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் அங்கே அரசு பேருந்து சென்று வரக்கூடிய வகையில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால், இப்போ நீங்கள் அஸ்னாபுரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது. அந்த பகுதியில் ஒரு ஷேர் ஆட்டோ கூட கிடையாது, ஷேர் ஆட்டோ கிடையாது, பஸ்ஸு கிடையாது. அப்போ அந்த கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் என்ன பண்ணுவாங்க இல்லையா? ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. 2 பேர். ரெண்டாவது அங்கே நெமிலிச்சேரி, ஜமீன் ராயப்பேட்டைங்கிற பழைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே உழைக்கும் மக்கள், அன்றாட வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். அவர்கள் அன்றாடம் சம்பாதிக்கக்கூடிய பைசாவில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆட்டோவுக்கோ இல்லை அவங்க வேற ஏதாவது வெஹிக்கிளுக்கோ செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிந்தும் கூட நமக்கு துணை நிற்க வேண்டியவர்கள் துணை நிற்கவில்லை என்பதுதான் இதில் பெரிய வேதனையான விஷயம். அதனால அந்த பஸ் அங்கே போகிற மாதிரி செய்ய வேண்டும். அப்படி இல்லை, அதாவது இப்போ ராதாநகர் சுரங்கப்பாதை பிரச்சனைகள் வரும்பொழுது அப்போது இருந்த நிர்வாகம் நாம் இதுக்கு கேட்குற பொழுது அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க. நம்ம சொன்னோம், இங்கே அதிகாரிகளை கூப்பிடுங்க, எங்களையும் கூப்பிடுங்க, நம்ம பேசுவோம் அப்படி சொல்லும்போது அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 100 முறையாவது நாங்கள் சொல்லியிருப்போம், அதிகாரிகளை கூப்பிடுங்க, நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அதுக்கான கூட்டங்கள் கூட்டப்படவில்லை. நாம் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த இப்போ அடுத்த வாரம் போடுறேன், அது அடுத்த வாரம் போடுறேன், இப்படி தான் பதில் சொல்லப்பட்டதே தவிர இதுவரையில் அதற்கான கூட்டங்கள் கூட்டப்படவே இல்லை. ஆக ஒன்று. ரெண்டாவது, அஸ்னாபுரம் பேருந்து நிலையம். அஸ்னாபுரம் பேருந்து நிலையம் 2004ஆம் ஆண்டு அந்த இப்போ தற்போது இயங்குகின்ற இந்த இடத்துல இருந்து வேறு பகுதிக்கு மாற்றுவதற்கு முயற்சிகள் நடைபெற்றது. அப்போது இணைப்பு மையம் தான் அந்த இஷ்யூவை முதல்ல எடுத்து, இணைப்பு மையமும் அங்கே உள்ள வியாபாரிகள் சங்கங்களும் இந்த 10 அந்த இடத்த மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இணைப்பு மையம் தான் முதல் கூட்டத்தில் கூட்டம் போட்டோம். அதன் பிறகு அப்போது வியாபாரி சங்கத்தின் தலைவராக இருந்த திரு மறைந்த வெள்ளையன் அவர்களும் நம்மோடு 2 கூட்டங்களில் கலந்து கொண்டார். அப்படிதான் அந்த இடத்தை நம்ம தடுத்து நிறுத்தணும். அது முதல் நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். 2011ஆம் ஆண்டு இங்கே கமிஷனராக இருந்த திரு ராமமூர்த்தி அவர்களிடம் இது பற்றி நம்ம கேட்ட பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால்,
அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கவர் தப்பான சர்வே நம்பரை கொடுத்துருக்கிறாரு. அவர் போட்டிருக்க சர்வே நம்பருக்கும் இந்த உண்மையான சர்வே நம்பருக்கு சம்பந்தம் இல்லை. நமக்கு ஆதரவாக தான் வந்து கோர்ட்டில் முடிவு வரும். வந்த பிறகு நம்ம வந்து அந்த சரி வேணுங்கிற வசதியோட பஸ் ஸ்டாண்டை ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்பரேஷன் ஆன உடனே இளங்கோவன் ஒரு கமிஷனர் இருந்தார். அவர்கிட்ட இந்த இஷ்யூவை கொண்டு போற பொழுது அவரும் இதே பதில் சொன்னார். அதுக்கப்புறம் கேஸ் வின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கிறார். அதன் பிறகு அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் 60 லட்சம் ரூபாயில் அந்த பஸ் ஸ்டாண்டு போட்டுருக்காங்க. ஆனா எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. இதுக்கு நாங்கள் பலமுறை கோரிக்கை கொடுத்தோம். கார்பரேஷன் கமிஷனரை பார்த்தோம், சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தோம், எல்லாரும் பார்த்து கடிதம் கொடுத்து கூட ஒரு அடிப்படை வசதி கிடையாது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினம் அதுல இருந்து டிராவல் பண்றாங்க. லேடிஸ் ஜென்ஸ் ஒரு அவசரத்துக்கு எங்க போய் ஒதுங்க முடியும்? அவங்க ஒரு டாய்லெட் ஒன்று கட்டியிருக்காங்க, அதில் தண்ணி கிடையாது, பூட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலையில ஒரு ஃபெசிலிட்டியா இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நிர்வாகம்னே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது தண்ணி இப்போ குழாய் இருக்கும், தண்ணி வரல அப்படிங்கிற கதை தான் இது. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே ஒரு பேசிக் ஃபெசிலிட்டியே கிடையாது. அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உட்கார்றதுக்கு ஒரு டைமுக்கு ஒரு இடம் கிடையாது. அந்த ஸ்டாஃப் உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேருந்து நிலையம் அமைத்து இதுவரையில் ஆகியும் கூட ஒரு பேசிக் ஃபெசிலிட்டியும் இதுவரையில் செய்து தரப்படவில்லை. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சாலைகள், இந்த ஆர்பி ரோட்ல நம்மளுக்கு தெரியும், ஆர்ப்பாட்டம்லாம் இந்த இடத்துல நடத்திருக்கோம். நம்ம வாழ வேண்டிய ஒரு பள்ளி குழந்தை, +2 படிச்ச குழந்தை வந்து டிராபிக்ல பஸ்ல மாட்டி இறந்து போச்சு. என்ன காரணம் சொன்னா, 2 இப்ப நண்பர்கள் எனக்கு முன்னால பேசிய நண்பர்கள் சொன்னது போல 2 பக்கம் கடைகள் அந்த பிளாட்ஃபார்ம்ல கடைக்காரங்க போர்டு வச்சிடறாங்க. கடைக்கு வர்றவங்க ரோட்ல வண்டி எடுக்கிறாங்க 2 பக்கம். அப்ப எங்க இடம் இருக்குது? ஒரு பஸ் வந்தா ஒரு 2 வீலர் ஒதுக்கிறது கூட இடம் கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த குழந்தை அடிபட்டு போயிடுச்சு. இங்க ஒரு பெரியவர் அடிபட்டார் இந்த ஜங்ஷன்ல. இப்ப இதெல்லாம் ஆகி கூட இந்த நிர்வாகங்களுக்கு மனசு இடங்களே தெரியல. நிர்வாகங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, முன்னால இருந்த சீஃப் செக்ரட்டரி இறையன்பு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். கடிதம் ஒன்று வருகிறது என்று சொன்னால் அது வெறும் கடிதம் மட்டுமல்ல, அது மக்களின் உணர்வுகள். அந்த உணர்வுகளின் மேல் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த அதிகாரிகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மனசு கல்லா என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அவங்கெல்லாம் இது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறத நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் உள்ளவங்க அதை நினைச்சு பார்க்கணும். அப்போ இன்னும் எத்தனை உயிர்களை பழி வாங்க போகுதுன்னு தெரியல. நம்ம ஆர்டிஐயில் ஃபைல் பண்ணோம். அதை டிஇ என்ன சொன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஒரே நாளில் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறோம், சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துடுறோன்னு சொன்னாங்க. இதுவரை எடுக்கல. நான் ஆர்டிஐயில் ஃபைல் பண்ணேன். ஆர்டிஐ ஃபைல் பண்ணும்போது லோக்கல் போலீஸு லோக்கல் பாடியோட ஒத்துழைப்போட நாங்கள் அதை எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரையில் எடுக்கல. இப்போ நான் திருப்பி ஆர்டிஐ ஃபைல் பண்ணி ஒரு அப்பீல் பெட்டிஷன் ஃபைல் பண்ண பிறகு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்போ ஒரு தடவை எடுத்துக்கிட்டதா சொல்கிறாங்க. ஜேசிபி வச்சு அந்த இதெல்லாம் எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோவில் அனுப்பிச்சு ஒரு பொய்யான தகவலை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கணும். அதாவது இவ்வளவு முயற்சி எடுத்த பிறகும் இந்த பகுதி மக்கள் பெருவாரியாக இதில் கலந்துருந்தா நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் இல்லையா? இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க பேர் தானே, இவங்க ஒரு 50 பேர் தானே கூடுறாங்க, இல்லை 100 பேர் தானே கூடுறாங்க, மற்றவங்களாம் ஒன்றும் இல்லைங்கிட்ட அவங்க நினைக்கிறாங்க. தவறாக கணக்கு போடுறாங்க. கண்டிப்பாக உள்ளுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் கணந்துகிட்டு இருக்க மனசுக்குள்ள அதை இவங்க தயவு செய்து அதிகாரத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பாக காட்ட வேண்டிய நேரத்தில் பொதுமக்கள் நிச்சயமாக காட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மழைநீர் கால்வாய் சார், நான் இப்போ 22 வருஷம் ஆயிடுச்சு ஃபெடரேஷன்ல செக்ரட்டரியா. 22 வருஷமும் ஒவ்வொரு தடையும் நான் கொடுக்குறேன் சார். மழைநீர் இருக்கும் மழை காலத்துக்கு முன்னால எல்லா மழைநீர் கால்வாயும் தூர்வானுங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கால்வாய் இருக்குன்னா பல இடங்கள்ல ஆக்கிரமிப்புகள் இருக்கும். அந்த கால்வாயில பில்டிங் கட்டிருப்பாங்க, காம்பவுண்ட் சுவர் கட்டிருப்பாங்க, சில பேர் என்கரேஜ் வீடு கட்டிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுறது, ஓப்பனா இருக்க இடத்துல மட்டும் போய் ஜேசிபி வச்சு டூர் வாரன்னு ஒரு ஷோ போட்டு ஒரு வீடியோ போட்டுறது. அதுக்கு என்ன பில்லு போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் என்டையராக அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணாதான், என்கூட கொஞ்சம் ரிமூவ் பண்ணாதான் தண்ணி ஃப்ரீயாக போகும். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, குடியிருப்பு பகுதியில் சாக்கடை கலந்த நீர் குடியிருப்பு பகுதியில் மழை காலங்களில் தங்குறதுங்கிறது தொடர் கதையாயிடுச்சு. இது எல்லா இடங்கள்லையும் உண்டு. இன்னொன்று, மெயின் கால்வாயை மட்டும் இந்த முறை பண்ணுறாங்க. குடியிருப்பு பகுதியில் உள்ள கிளை கால்வாய்களை தூர்வாரினா மட்டும்தானே உங்களுக்கு அது தண்ணி போகும். அதெல்லாம் அல்லது ஒன்றுமே பண்ணுறது கிடையாது.
அதே மாதிரி சில இடங்களில் மழைநீர் கலவை இல்லாத பகுதிகள் இருக்கு, தேவையான பகுதிகள் இருக்கு. அதுலேயும் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. இதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம். அதே மாதிரி துணை மின் நிலையம் அஸ்னாபுரம் பகுதியில் லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, பவர் கட் இருக்குது. இதை சரி பண்ணுவதற்காக வேண்டிதான் இதே சட்டமன்ற உறுப்பினர் தான் சட்டசபையில் ரைஸ் பண்ணி துணை மின் அமைப்போம் அங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டாங்க. நாங்களும் அது போயிருந்தோம். அது சுத்தம் பண்ணும்போது இடத்த நாங்களும் போயிருந்தோம். ஃபெடரேஷன் சார்பில் கூப்பிட்டு நாங்கள் போயிருந்தோம். அந்த என்னாச்சுன்னு தெரியல, இதுவரையில் அதுக்கான முயற்சிகள் எதுவுமே கிடையாது. அப்போ எல்லா திட்டங்களும் பெரும்பாலும் அனௌன்ஸ் பண்றதோ இருக்கிறத தவிர அது பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வரல. இம்ப்ளிமெண்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்தாலும் கூட முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுவதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி குப்பைகள் அகற்றுவதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸில் ஒரு பகுதி குப்பை அகற்றுவதற்கு ஒரு பகுதி ஒதுக்கப்படுகிறது நம்மளுக்கு வசூல் பண்ற பகுதியில். அதெல்லாம் குப்பையில் அகற்றுவது மட்டும் இல்லை, குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை, இந்த மாதிரி பல்வேறு எலிமெண்ட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸில் இருக்குது. அந்த ஆக்ட்ல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, குப்பை அள்ளுறது சரி, குடிநீருக்குன்னா ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க அந்த ஆக்ட்ல சொல்றான். ஆனா இவன் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குப்பை வரியே அதுலயும் வசூல் பண்றாங்க. தனியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தூய்மை இந்த திட்டத்தின் இது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அடிப்படையில் ஒரு அமௌண்ட் மாசம் நம்ம வசூல் பண்றாங்க. இது இல்லாம 50 குடியிருப்புகள் அல்லது அதற்கு மேல குடியிருப்புகள் பகுதியில் உள்ள வாழ்ற மக்கள் அந்த குப்பைகளை அகற்றுவதற்கு அவங்களே அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணுமா, அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களே கிரியேட் பண்ணிக்கணுமா? என்ன நியாயம் இது? 2 வரி அல்லது கட்டிங் கூட, மூணாவதா இந்த குப்பை அகற்றுவதற்கு அவங்களே அதை ஏற்பாடு பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது எந்த வகையில் மனிதாபிமானமற்ற செயல் இல்லையா? அப்ப இதை பார்த்து நம்மளுக்கு கோவம் வர வேணாவா? அதே போல குடிநீர் வழங்குவதற்கு பிளாட்டை பொறுத்தவரைக்கும் 4 குடியிருப்புகளுக்கு ஒரு கனெக்ஷன்ங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதை 4 நாளா மல்டிப்ளை ஆகும். ஆனா அந்த மாதிரி ஒரு இணைப்பு கொடுக்கும் பொழுது 4 குடியிருப்பு மக்களும் 4 வீடுகளில் இருந்தும் டெபாசிட்டும் கட்டணும், மாச கட்டணமும் வசூல் பண்ணணும் கொடுக்கும். அப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மூலியமா குடிநீருக்கு ஒரு வரி, தனியாக வரி வசூல் பண்றீங்க. அதை இல்லாத அப்ப நம்ம 5500 ரூபாய் நம்ம டெபாசிட் கட்டணும் குடிநீருக்கு. இப்போ 7500 வசூல். எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னு தெரியல. இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு மக்களை வதைக்கிறதுலேயே ஒரு இதாக இருக்க தவிர, ஆனா அதே டைம்ல மக்கள் கொடுக்கின்ற கோரிக்கைகளுக்கு அல்ல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. வரி வசூல்ல பண்றது மட்டும் கரெக்டா இருக்காங்க. வீடு கூட வர்றாங்க, இந்த கண்டிஷன் ஸ்டாஃப் வீடு கூட வராங்க, வரி கட்டியாச்சா கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்கக்கூடிய ஒரு இந்த நிர்வாகத்துக்கு மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற நிலையை ஏன் உணர மாட்டேங்கிறாங்க? அது நமக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய நண்பர்கள் ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எழுத்துப்பூர்வமா கொடுக்கக்கூடிய கடிதங்களுக்கு முறையா எழுத்துப்பூர்வமா பதில் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு 2006ஆம் ஆண்டு ஜிஓ எம்எஸ் நம்பர் 114 அந்த ஜிஓவில் நான் ஏற்கனவே அந்த ஜிஓவில் நம்ம குரூப்பில் போட்டிருக்க சர்க்குலேட் பண்ணியிருக்கேன். எப்படியெல்லாம் ரிப்ளை கொடுக்குறது அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓவை இவங்க பலமுறை நான் சுட்டி காட்டி பல மீட்டிங்கில் பேசிட்டேன், கலெக்டர் மீட்டிங்லேயும் அதை பேசியிருக்கிறேன். இதுவரையில் எந்த விதமான எழுத்துப்பூர்வமான பதிலும் வர்றதே கிடையாது. அதாவது அவங்க நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் இன்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுத்திருக்கோம்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையாங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது எதுவுமே இல்லாத என்ன நிர்வாகம்னே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்போ அதே போல சாலைகள் போடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 2 நீதிமன்ற உத்தரவு இருக்கு. புருஷோத்தமனில் ஒருத்தவங்க போட்டாங்க, சிட்லப்பாக்கத்தில் ஒருத்தவங்க போட்டாங்க. அது 2 உத்தரவு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சாலைகள் போடும் பொழுது கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணிட்டு பழைய சாலைகளின் உயரத்துக்கு மிகாமல் போட வேண்டும் என்பதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். காரணம் என்னன்னா, இந்த சாலைகள் போடும்போது ஒவ்வொரு தரையும் சாலை உயர்ந்துகிட்டே போச்சுன்னு சொன்னா வீடுகள் பள்ளத்தில் போயிடும், மழை தண்ணி கழிவு நீர்லாம் வீட்டுக்குள்ளே போயிடும். அதை தடுப்புங்கிறது தான் அதோட ஸ்பிரிட் ஆஃப் த ஜிஓவே. அதை பேஸ் பண்ணி ரிட்டையர்ட் தலைமைச் செயலர் இறையன்பவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ஜிஓ அந்த ஜட்ஜ்மெண்ட் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சாலைகள் போடும் பொழுது ஒரு கோடு வைக்கணும். இந்த சாலை பெயர் என்ன, இதுக்கு எவ்வளவு திட்டம், கான்ட்ராக்டர் என்ன எடுத்திருக்கிறாரு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
இது வரையில நம்ம பல முறை ரைட்டிங்கில் கொடுத்துட்டோம், மீட்டிங்லையும் சொல்லிட்டோம், இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட போட்டு வைக்கிறதே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, சாலைகள் போடும்போது ஒரு சூப்பர்வைசன் கிடையாது. இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க இந்த நெமிலிச்சேரி ரோடு பார்த்தேன். ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணி வேலை சொன்னேன், கோஸ்டல் நகரில் யூனிட்டி வாட்டர் பைப் லைன் ரிப்பேர் பண்ண இடத்துல பள்ளம் இருக்கு. அதே மாதிரி பிள்ளையார் கோயில்கிட்ட அந்த பள்ளம் இருக்கு. ஏற்கனவே மெட்ரோ வாட்டர் கசிவு இருக்கு. அதனால பேச்சுவர் பல முறை போட்டாலும் நிற்க மாட்டேங்குது. அந்த சரி பண்ணிட்டு போடுன்னு சொன்னேன். சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு விடுறாங்க. இப்போ போய் பாருங்க, அந்த அந்த ஸ்கூலுக்கு ராயப்பேட்டை ஸ்கூல் பக்கத்தில் அந்த டேங்க் பக்கத்தில் பாருங்க 2 இடத்துல ஒப்பிட்டு இருக்கு அந்த ரோடு. அதே மாதிரி நெமிலிச்சேரி பிள்ளையார் கோயிலும் அதே நிலம் தான். இது என்ன ஆகுதுன்னா, இந்த அதிகாரிகளுக்கு மக்கள் வரிப்படுத்த நம்ம வீணடிக்கிறமேங்கிற ஒரு எண்ணமே இல்லைங்க, ஒரு உணர்வே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் பில்லு போட்டால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. மக்களோட வரி பணம் எவ்வளவு வீணா போகுதுங்கிற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு நிர்வாகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கக்கூடிய வகையிலே தான், இதையெல்லாம் நாம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய வகையிலே தான் இந்த மாதிரி கூட்டங்களை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நண்பர்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இங்கேருந்து போகிறவங்க ஒவ்வொரு 5 பேருக்காவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அடுத்தபடியே நம்ம கூட்டம் போட போகிறோம். ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி தெருமுனை கூட்டம் நடக்கும், ஆர்ப்பாட்டம் நடக்கும், சோரோட்டிகள் ஓட்ட போகிறோம். என்னென்ன இஷ்யூலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி சோரோட்டிகள் ஓட்ட போகிறோம். கடைசியாக உண்ணாவிரத்துக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு தெரியும், அது எப்படி மூவ் பண்ணி வாங்கணுங்கிறது நமக்கு தெரியும். கண்டிப்பாக வாங்கி அந்த உண்ணாவிரத்தை நம்ம போட போகிறோம், கடைசியாக போட போகிறோம். இறுதியாக உங்கள் எல்லாரையும் கூட்டி ஒரு இடத்துல அமர்த்தல் பண்ண வச்சு தேர்தல் புறக்கணிப்பு குறித்த அந்த கருத்தையும் நம்ம விவாதித்து அனைவரோட ஒற்றுமையோடு அந்த இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பான ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்கிறோம். இங்கே வந்துள்ள நண்பர்கள், இந்த கூட்டமானது இன்னும் பல மடங்காக பெருக வேண்டும், பல பேர் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு திரும்பி செல்லுங்கள். அடுத்த கூட்டம் நடக்கிற பொழுது அதிகமான நண்பர்களை கூட்டி வருவதற்கான முயற்சிகளை நம்ம எல்லாரும் எடுப்போம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.